Hello my dear students, welcome back to the channel. Exercise 7.1 question number 5. In a classroom, 4 friends are seated at the points A, B, C and D as shown in figure. Champa and Chamali walk into the class and after observing for a few minutes, Champa asks Chamali, don't you think ABCD is a square? Chamali disagrees. Using distance formula, find which of them is correct. இப்போ இங்கே என்னன்னா 4 friends இருக்காங்க. அவங்க கிளாஸ் ரூமில் ABCD இந்த இடத்துல அவங்க உட்காந்துருக்காங்க. ஸோ இதில் 2 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. சம்பா சொல்கிறா இவங்க ABCD இந்த நாளும் ஸ்கொயர்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு சாமலி இல்லைன்னு சொல்கிறா. இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி இது ஸ்கொயரா இல்லையான்னு நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இந்த ABCDயோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏவோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸோட கோஆர்டினேட்ஸ் என்ன இருக்குங்க பாருங்கள். இது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கணும், இது ஒய் ஆக்சிஸ். இப்போ எக்ஸு 1 2 3 பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்குது. ஸோ 3 அண்ட் ஒய் 4 3,4. ஸோ இப்போ பியோட கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் 5 இருக்குது, y 7 இருக்கு, 5,7. சாரி இது 6. C ல x 9, y 4. D ஓட கோஆர்டினேட்ஸ் x 6 இருக்கு and y 1 இருக்கு. ஸோ கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுக்கலன்னா நம்ம இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எழுதி ABCD இவங்க ஸ்கொயரா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர்னா என்ன இருக்கணும், நமக்கு 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கொயரா இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன்னா ABBC CD ஈக்குவல் டு DAவா இருந்ததுன்னா இது நம்ம ஸ்கொயர்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இதை நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். ஏக்கு 3,4, பியோட பாயிண்ட் 6,7 அண்ட் சி 9,4, D 6,1. ஸோ ஃபஸ்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். சாரி AB டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும். x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ ஏபிஏவோட பாயிண்ட்ஸ் 3,4, B 6,7. ஸோ இதில் இது x1, இது y1, x2, y2. இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x2 என்ன இருக்குது நமக்கு 6, x1 3, 6 minus 3 square plus y2 7 minus y1 4 whole square. So இப்போ 6 minus 3 3 square plus 7 minus 4 again 3 square. So 3 square 9 again 3 square 9. So 9 plus 9 square root of 18 units கிடைச்சிருக்கு. ஸோ ஏபிக்கு நம்ம நெக்ஸ்ட்டு பிசிக்கு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணலாம். பியோட கோஆர்டினேட் பாயிண்ட் 6,7, சியோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் 9,4. ஸோ இப்போது இது நம்ம x1 y1 எடுத்துக்கணும், இது x2 y2 எடுத்துக்கணும். ஸோ பிசியோட டிஸ்டன்ஸ் again சேம் ஃபார்முலா x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. x2 9, x1 6, 9 minus 6 whole square plus y2 4, y1 7 whole square. 9 minus 6 நமக்கு தெரியும் 3 square, 4 minus 7 minus 3 whole square, 3 square 9, again minus 3 square plus 9. So 9 plus 9 square root of 18 units. நெக்ஸ்ட்டு சிடிக்கு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும். இப்போ சி அண்ட் டியோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் எழுதிக்கிட்டோம். அப்போ சிடிக்கு டிஸ்டன்ஸு சேம் ஃபார்முலா x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இது x1 y1, இது x2 y2. நம்ம எந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோமோ அது x1 y1 ஃபஸ்ட்டு, செகண்டு x2 y2 எடுத்துக்கணும். ஸோ இப்போது x2 6, x1 9, 6 minus 9 whole square, y2 1 minus 4 whole square, 6 minus 9 minus 3 whole square plus 1 minus 4 minus 3 whole square. So minus 3 whole square plus 9, again minus 3 whole square plus 9, square root of 18 units. Next DAக்கு distance calculate பண்ணணும். இப்போ D ஓட coordinate 6,1 and A ஓட coordinate 3,4. இப்போ இது x1 y1
இது x2 y2. dAக்கு distance formula same formula. So x2 3 minus x1 6 whole square plus y2 4 minus 1 y1. 3 minus 6 minus 3 whole square plus 4 minus 1 3 whole square. Again minus 3 square plus 9. 3 square 9 square root of 18 units. So இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா ABயும் BC CG and DA எல்லாமே square root of 18 same value தான் கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம் ABCD is a square. So square க்கு 4 sides are equal.